ராஜபாளையம் என்றதும் நினைவுக்கு வருவது அந்த ஊரில் பிரசித்தி பெற்ற நாய் இனம்தான். நாட்டு நாய்களில் தோற்றத்திலும் குணாதிசயத்திலும் தனித்துவம் பெற்றிருக்கும் இதன் வளர்ப்பு முறைகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நன்றி உள்ள ஒரு பிராணி என்ற அடையாளம் நாய்களுக்கு உண்டு. நம் நாட்டு நாய்களில் சிறப்பான ஒரு இடத்தை பெற்று கம்பீரமாக காட்சி தரும் ஒரு நாய்தான் ராஜபாளையம் நாய்கள். ஊரின் பெயரிலேயே அழைக்கப்படும் இந்த நாய் வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும். மேலும் இதன் குட்டிகள் அனைத்தும் ஒரே நிறத்தில்தான் இருக்கும். பொதுவாக வளர்ப்பவர்களுக்கு விசுவாசமாக இருக்கும் நாய்கள் பழகியவர்களிடம் பாசம் காட்டும். ஆனால் ராஜபாளையம் நாய்களின் குணாதிசயம் அதனோடு பழகியவர்களை ஆச்சரியப்பட வைக்கும். எந்த ஒரு சூழல் வந்தாலும் தன் எஜமானரை மாற்றிக்கொள்ளும் தன்மை இதற்கு கிடையாது என்கிறார் நாய் வியாபாரி ஸ்ரீனிவாசன். ராஜபாளைய நாய் எஜமான மாற்றத்தக்க நாய் இல்லை. ஒவ்வொரு நாய்கள் தன்னோட பழக்கத்துக்கு ஒரு ட்ரெயினர் வச்சா மாறிக்கிடும் செய்யும். ட்ரெயின் பண்றதுக்கு ராஜபாளையம் முடியாது. வீட்டு காவலுக்கு மட்டும்தான் உகந்த நாய். இது மிலிட்ரிக்காரங்க இவங்க எல்லாரும் வாங்கிட்டு போடுறாங்க. ஆனா வேட்டைக்கு இது ஆகாது. ராஜபாளையம் பகுதியில் இந்த நாய்களை வளர்க்க பலரும் ஆர்வம் காட்டி வருவதன் காரணம் இதற்கு வெளிநாடுகளிலும் உள்ளூரிலும் இருக்கும் மவுசுதான். மோப்ப சக்தி அதிகம் கொண்ட இந்த நாய்கள் வீட்டு பாதுகாப்பிற்கு பேருதவி புரிகிறது. ஒரு குட்டியானது 10,000 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் இந்த தொழிலை நம்பி ஏராளமானோர் இருக்கிறார்கள். ஆனால் இதனை இங்கு வாங்கிச் சென்று வெளியூர்களில் 25,000 ரூபாய் வரை சிலர் விற்பனை செய்கிறார்கள். ராஜபாளையத்தை பொறுத்தவரை சுமார் 5க்கும் மேற்பட்ட பண்ணைகள் செயல்பட்டு வருகின்றன. ஆனால் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் இதனை தொழில் நோக்கத்துடன் வளர்த்து விற்பனை செய்தும் வருகிறார்கள். 6 மாதங்களுக்கு ஒருமுறை அதிகபட்சம் 8 குட்டிகளை இந்த நாய்கள் பெற்றெடுப்பதால் வருடத்திற்கு லட்சக்கணக்கில் வருமானம் வருகிறது. மேலும் இந்த நாய்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்வதற்கும் வரவேற்பு அதிகம் இருக்கிறதாம். நல்ல வருமானம் தரக்கூடிய தொழில் இது என்பதால் வேலை தேடி காத்துக் கொண்டிருக்கும் பலரும் இதனை சுய தொழிலாக முன்னெடுத்துச் சென்றால் கைமேல் பலன் கிடைக்கும். இதற்கு பராமரிப்பு செலவும் குறைவுதான். நாம் வீட்டில் சமைக்கும் உணவுப் பொருட்களை இதற்கு கொடுத்தாலே போதும் என்கிறார் ஸ்ரீனிவாசன். பராமரிப்பு ராஜபாளையத்துக்கு ரொம்ப கம்மியான செலவு. நம்ம வீட்டில் உள்ள உணவுகளை கொடுத்து வளர்த்தாலே போதும். எஜமான மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும். வேற யாருமே உள்ள வரவிடாது. இதுதான் ராஜபாளையோட தன்மை. தன்னை பாதுகாத்துக் கொள்வதை மட்டுமே நினைக்கும் மனிதர்கள் மத்தியில் தன்னை வளர்ப்பவர் வீட்டிற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த ஜீவனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம். அறிவும் ஆரோக்கியமும் நிறைந்த நாட்டு நாய்களை வளர்ப்பதை ஊக்குவிக்கும் முயற்சியாக இதனை முன்னெடுத்துச் செல்வதும் நம் கடமையும் கூட.